ஹாய் ஹலோ, நான் உங்கள் சாய். இந்த வீடியோவில் ஹாசினி லக்ஷ்மி நாராயணன் அப்படின்ற பற்றி தாங்கள உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இவங்க யார் அப்படின்னா 2008 சென்னையில் பிறந்தவங்க. செட்டிநாடு வித்யாசிரத்தில் படிக்கிறாங்க. ஹாசினி தன்னுடைய 14வது வயதிலேயே 2 புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் இளம் ஊட்டச்சத்து தூதுவராக தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 3 முறை டிஇடியில் இவங்க பேசியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட இளம் சாதனையாளர்களை பேட்டி எடுத்திருக்காங்க. இந்த சின்ன வயசில் இவ்வளவெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அதை பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த குழந்தை கொரோனா பீரியடில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஓடி விளையாண்டுக்கிட்டு இருந்த குழந்தைய உள்ளே போட்டு அடைச்ச உடனே அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுதான் இனிமேல் லைஃபான்னு பயந்து போயிட்டா. மொபைலில் படிக்கிறதெல்லாம் இவளுக்கு கஷ்டமாக இருந்தது. அப்போது இவங்க அப்பா இவளோட மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜூம் காலில் கூப்பிடு, இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே, அவங்கள்ட்டெல்லாம் ஃபாதர்ஸ் டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி எடுன்னு சொன்னாருங்க. அதுதான் அந்த குழந்தைக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜூம் காலில் கூப்பிட்டா, பேட்டி எடுத்தா, இதை இணையதளத்தில் வெளியிட்டா. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை அவளுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எல்லாரையும் பேட்டி எடுக்கும்போது நிறைய கேள்விகளை நம்ம கேட்கணும் இல்லையா, அதுக்கெல்லாம் யோசிக்கணும் இல்லையா. அந்த பொண்ணுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, இதையே நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தில் 7லேருந்து 17 வயதுக்குள்ள இளம் சாதனையாளர்களை தேடி 100க்கு மேற்பட்ட சாதனையாளர்களை பேட்டி எடுத்துட்டாங்க. அது அவளுக்கு ரொம்பவே இஷ்டமாக இருந்தது. இதில் செலக்டிவாக 25 பேரோட இன்டர்வியூஸை ஒரு புக்காக வெளியிட்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற புக்கு தாங்க அது. அந்த புக்கை நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வெளியிட்டார். நெக்ஸ்ட் இயர் விஸ்கிட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் இந்த குழந்தை வெளியிட்டுச்சு. இதில் 20 குழந்தைகளோட பேட்டியை உரையாடல் மாதிரி வெளியிட்டாங்க இந்த பொண்ணு. இது நிறைய பேர்கிட்ட இந்த புக்கு வரவேற்பை பெற்றது. இந்த குழந்தையும் நிறைய பேர்கிட்ட வரவேற்பை பெற்றது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன வயசில் இப்படி அழகாக பேட்டி எடுக்குதுன்ட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பொண்ணை ஆஃப்டர் கொரோனா நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து இந்த பொண்ணை ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. நிறைய ஸ்கூல்ஸில் போயிட்டு 50க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் இந்த பொண்ணு செமினார் கிளாஸ் எடுத்திருக்கா. இவ்வளவு சின்ன வயசில் இவ்வளவு ஸ்கூல்ஸில் போய் எடுத்திருக்கால, இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? ஆச்சரியமாக இருக்குது இதை கேட்கும் போதே. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த குழந்தையோட திறமையை பார்த்து டிஇடியில் இவங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைத்துங்க. 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை பேசியிருக்கிறாங்க. டிஇடி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? டிஇடி அப்படிங்கிறது டெக்னாலஜி என்டர்டெயின்மெண்ட் டிசைன். இது தொழில்நுட்பம், மகிழ்கலைகள், வடிவமைப்பு ஆகிய துறைகளில் கவனம் செலுத்தும் ஒரு அமைப்புங்க. இந்த அமைப்போட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் இருக்குங்க. இதில் பேச கூப்பிடணும் அப்படின்னா அவங்க ரொம்ப பிரபலமானவங்களாக இருக்கணுங்க. இதில் பேசுகிறது சாதாரண விஷயம் இல்லை. பேச போகிறவங்க எல்லாம் ரத்தின சுருக்கமாக 20 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதுங்க. எல்லாருக்கும் புரியும்படியாக நல்ல கருத்துக்களை பேசணும். இந்த மாநாட்டில், இப்பேற்பட்ட ஒரு மாநாட்டில் இந்த குழந்தைக்கு பேசுகிறதுக்கு 3 முறை வாய்ப்பு கிடைத்து போய் பேசியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் இப்படி போய் பேசியிருக்கிறா அப்படின்னா இது ஒரு பெரிய சாதனை. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இந்த குழந்தையை பற்றி நம்ம சொல்லி தெரிய வைக்கணும். ஏன்னா செல்ஃபோனில் தான் இப்போ நிறைய குழந்தைங்க விளையாடுது. இந்த குழந்தைய பேட்டி எடுத்தால் இந்த குழந்தை என்ன சொல்லுச்சுன்னா, கொரோனா பீரியடில் தான் செல்ஃபோன் ரொம்ப பிரபலமாச்சு. எல்லா குழந்தைங்க கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோனை யூஸ்ஃபுல்லாகவும் நம்ம உபயோகப்படுத்தலாம், நம்ம கெட்டு போகிறதுக்கும் உபயோகப்படுத்தலாம். நான் அப்பா கொடுத்த தூண்டுதலால் யூஸ்ஃபுல்லாக அதை உபயோகப்படுத்தி முன்னேறிட்டேன். எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி வரணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு இந்த சின்ன குழந்தை சொல்லுதுங்க. இதுக்கு நிஜமாக நம்ம தலைவணங்க வேண்டும், இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளுக்கு இல்லையா? ஸோ ஹாசினி லக்ஷ்மி நாராயணனுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாசினி மாதிரி இன்னும் பல சாதனையாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களில் ஒருத்தவங்களை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை. அன்புடன் சாய்.